வணக்கம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம், அதாவது மக்களுக்கு மிகவும் சென்றடைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம், வேலை சட்டம் ஜூலை 1 முதல் அமல். அதாவது புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் விபிஜி ராம்ஜி ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு திங்கட்கிழமை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்றது சட்டம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்றது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது காங்கிரஸ் ஆட்சியில் மகாத்மா காந்தி அவங்களுடைய பேரில் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. இதில் 100 நாட்கள், அதாவது ஒரு ஆண்டுக்கு 100 நாட்கள் அனைத்து கிராமப்புறங்களிலும் ஊரக பகுதிகளிலும், அது நகரப்பகுதிகளுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. ஊரக பகுதிகளில் ஸ்கில் லேபராக இருந்தாலும், அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்கும் வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு தொகை மத்திய அரசால் தொகையாக கொடுக்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நாட்டில் வறுமையால் இருக்கக்கூடாது, வறுமையில் எந்த ஒரு மக்களும் இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு 100 நாளாவது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் பணம், அதாவது பணம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தால் இது கொண்டு வரப்பட்டது. அந்த பணம் சேர்க்கும்போது அது இலவசமாக கொடுக்காம அந்த தொகையானது, அந்த தொகையின் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான சில வேலைகளை செய்யணும். இது இப்போ பெரும்பாலும் எந்த மாதிரி வேலை செய்வாங்கன்னா, அந்த ஏரி தூர்வாருறது, ஆற்று பகுதிகளில் சில வேலைகளை செய்வது அப்படின்ற மாதிரி அந்தந்த கிராமப்புறங்களில் ஒரு பொதுவான வேலைகளை செய்வதற்கு இது இருந்தது. இப்போது நம்ம என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஒரு பார்லிமெண்ட்டில் குளிர்கால கூட்டத்தொடரில் இதோடைய இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேர் மாற்றினாங்க. அது ஒரு மசோதா மூலயமா அது புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் விபிஜி ராம்ஜி அப்படின்ற மாதிரி அந்த பேரை மாற்றினாங்க. அதில் அதே மாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அது நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளாலும் பல மாநிலங்களில் அங்கே உள்ள எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டது. சில